கைஸ் வெல்கம் பேக் டு அக்னி தமிழன். இந்த துரேந்தர் மூவி ஓகேவா, துரேந்தர் மூவி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல ஓகேவா. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் வந்து ரீசெண்டாக இந்த மொபைலில் வந்து பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். டவுன்லோட் பண்ணி பார்த்ததுல என்னடா 3.5 மணி நேரம் இருக்குது படம்ன்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே சரி சொல்லிவிட்டு நானும் பார்த்தேன். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் போர் அடிச்சிச்சு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டே இந்த மாதிரி இருக்கே, செகண்ட் பார்ட் எப்படா வரும்னு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தேன் ஓகேங்களா. செகண்ட் பார்ட்டும் வந்துச்சு, ஆனால் நான் இதுவரை செகண்ட் பார்ட்டை பார்க்கல. பார்த்துருந்தா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிவ்யூ சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. இந்த மூவியை வந்து பாகிஸ்தானில் பார்த்துட்டுக்குவாங்களா இருக்குது. பாகிஸ்தான் அதாவது இந்தியா உளவாளி யாருடா, அதாவது எவனோ புது வேஷத்தில் எவனா இருந்தானே அவனை பிடிச்சி சும்மா விசாரித்து, பிச்சைக்காரங்களாக இருந்தாலும் சரி, நீ ரோட்டோரத்தில் படுத்திருந்தா உன்னையும் விசாரிக்கிறாங்க பாவம். அதுக்கெல்லாம் பயந்து தலைவங்களாம் அந்த சாக்கடை நீரில் அதெல்லாம் ஒளிஞ்சிருக்கானுங்க பாவம். ஏன்னா இந்த ஒரு மூவி தாக்கத்தை பாகிஸ்தானில் வெடிச்சிருச்சு ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து இந்தியாவுக்கு வேறு யாருமே எதிரி இல்லை, இந்தியாவுக்கு இந்தியர்களே எதிரி. ஏன்னா ஒரு மூவி ஒரு உளவாளி இந்தியாவிலேருந்து போயிட்டு பாகிஸ்தானில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு சொல்கிறவங்க ரொம்ப சேஃபாக போயிட்டு அங்கே பயணிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்களா, அது ஒரு படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணி பாகிஸ்தானுங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், சோழியை முடிச்சு போடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. உண்மையிலே துரேந்தர் மூவி நல்லா தான் இருந்துச்சு, ஒரு ரியல் ஸ்டோரி ஓகேங்களா. உண்மையான துரேந்தர் யார், நல்லா தான் இருந்துச்சு படமும். நான் செகண்ட் பார்ட் பார்த்தேன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஆனால் பாகிஸ்தான் இந்த ரோட்டோரத்தில் படுத்துட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு கொஞ்சம் பயம்தான். ஏன்னா நம்ம உளவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, சோழியை முடிச்சு போடுவாங்க. ஓகே மக்களே, ஓகே பாய் கைஸ். நீங்கள் செகண்ட் அதாவது துரேந்தர் 2 பார்ட் 2 பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே பாய் கைஸ்.